நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும். லேப்டாப் தொடரும், தாலிக்கு தங்கம் தொடரும், அம்மா இருசக்கர வாகனம் தொடரும், அம்மா மினி கிளினிக் 2000க்கு 4000 திறக்கப்படும். எதெல்லாம் மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற திட்டத்தை திமுக முடக்கியதோ அத்தனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து தொடரும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இது ஜனநாயக நாடு, இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும். அது அண்ணா திமுக இருந்தா தான். அதே திமுக இருந்தா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் கட்சிக்கும் பதவியில் வர முடியும், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கும் பதவிக்கு வர முடியும். கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்களா, திரு ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி இளநிலை மாநில செயலாளர் திமுகவில், திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர். முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் திரு ஸ்டாலினுடைய குடும்பம் நாட்டை சுரண்டி கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நாட்டை காப்பாற்ற, தமிழகத்தை காப்பாற்ற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆதரித்து வெற்றி பெற செய்து தமிழகம் ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு நாடு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்த வேலூர் மாநகரத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்து பல திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி தந்தோம். அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டி திறப்புலா காண்கின்ற காட்சி திமுக ஆட்சியிலே பார்க்கின்றோம். இன்னும் பல திட்டங்கள் இன்னும் முழுமை பெறவில்லை. பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முழுமை பெறவில்லை. இந்த ஆட்சியில கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதனால இந்த திட்டம் முடங்கி இருக்குது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த மாநகராட்சியில் நடைபெறுகின்ற பணி முழுவதும் நிறைவு பெறும். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இன்றைக்கு திமுக குடும்ப ஆட்சி, அண்ணா திமுக மக்கள் விரும்புகின்ற ஆட்சி, மக்கள் விரும்புகின்ற ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. திமுக குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 4 அதிகார மையம் இருக்குது. ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று சபரீசன், இன்னொன்று உதயநிதி. 4 பேர் தமிழகத்தை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 அதிகார மையங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர வேண்டுமா? குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துக்கிட்டு சுந்தரா டிராவல் மாதிரி போயிட்டு இருக்காருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் இந்த சுந்தரா டிராவல்ல வந்த காரணத்தினால தான் நீங்க தூக்கம் தொலைஞ்சு போச்சு. உங்களுக்கு இத பேசிக்கிட்ட அளவிற்கு அண்ணா திமுக செயல்பாடு இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வந்த பாதை வேற, நாங்கள் வந்த பாதை வேற. நாங்கள் கடினப்பட்டு உழைத்து உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். ஸ்டாலின் அப்படி அல்ல. இன்றைக்கும் ஸ்டாலின் என்ன பேசுறார்? நான் யார் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் பேசுறார். அப்பாவை சொல்லித்தான் இவருக்கு அடையாளம் தெரியுது. அப்பா பெயரை பயன்படுத்தி தான் திரு ஸ்டாலின் யாருன்னு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறார். நாங்கள் அப்படி அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஜனநாயகம் உள்ள கட்சி. இங்க யார் உழைத்தாலும் அவர்கள் வீட்டு கதவை தட்டி பதவி வழங்கிட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. சாதாரண தொண்டன் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். அண்ணா திமுக திமுக வர முடியுமா? இன்றைக்கு நான் அண்ணா திமுக இருக்கின்ற காரணத்தினால தான் முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சது. ஒரு கிளை செயலாளராக இருந்து படிப்படியா உயர்ந்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு வந்திருக்குன்னு சொன்னா அது அண்ணா திமுக தான் முடியும், வேற எந்த கட்சியிலும் முடியாது. திமுக ஒரு குடும்ப கட்சி. திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, இப்ப இன்பநிதியும் உள்ள வந்துட்டார். பல நிகழ்ச்சியில அவரை காண முடிஞ்சது. ஆக குடும்பத்திற்கு, குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்றத்தில், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல்
2026 சட்டமன்ற தேர்தல். சிந்திச்சு பாருங்க. ஏன் திரு கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் தமிழகத்தை ஆள வேணுமா? இங்க இருக்கிற ராமசாமி, சண்முகம் யாராவது வரலாம்ல? சொல்லுங்க, வரலாம்ல? இந்த தகுதி உங்களுக்கு இருக்குதுல்ல? இது ஜனநாயக நாடு. இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும். அது அண்ணா திமுக இருந்தா தான். அதே திமுக இருந்தா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் கட்சிக்கும் பதவியில் வர முடியும், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கும் பதவிக்கு வர முடியும். மத்தியில் வெற்றி பெற்று வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை மத்தியில் வர முடியும். மாநிலத்தில் வெற்றி பெற்று வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்களா, திரு ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி இளநிலை மாநில செயலாளர் திமுகவில், திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர். முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி இருக்குது? எல்லாமே திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த முக்கிய பொறுப்புல வகிக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னா அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனி இன்றைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கு துடிக்குது. ஆக அதற்கு முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். ஏன் சொன்னா இன்னைக்கு நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆகிவிட்டது. மீண்டும் ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி பிழைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட வேண்டாம். ஒரு குடும்பம் யார் என்று உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் திரு ஸ்டாலினுடைய குடும்பம் நாட்டை சுரண்டி கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நாட்டை காப்பாற்ற, தமிழகத்தை காப்பாற்ற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரித்து வெற்றி பெற செய்து தமிழகம் ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு நாடு. தமிழகம் சுதந்திரமாக மக்கள் வாழ வேண்டும். நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை அனைத்தும் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி தான் கொடுக்க முடியும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற வரை பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக 2016 மாண்புமிகு அம்மா சென்னையிலே உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைய தினம் முழுமடைந்து பல நிறுவனங்கள் அந்த தொழில் தொடங்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல 2019 அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பணிகள் முடிகின்ற தருவாயில் பல தொழிற்சாலை இருக்கின்றன. அதையெல்லாம் முழுமை பெறுகின்ற பொழுது தமிழகத்திலே நேரடியாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. எப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லி வருகிறார்கள். ஆனால் பல முறை நாங்கள் கேட்டுவிட்டோம், நீங்கள் எத்தனை தொழில் தமிழகத்தில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீர்கள், எவ்வளவு முதலீடு ஈர்த்தீர்கள்? வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் கிடைக்கல. அத்தனையோ வேண்டுமென்று திட்டமிட்டு விளம்பரப்படுத்தி இன்றைக்கு ஆட்சி தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அண்மையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அங்கே வெளிநாடு போய் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதாக சொல்லுகிறார். எல்லா முதலமைச்சரும் வெளிநாடு போறாங்க, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். எங்க வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு போற காட்சி தொலைக்காட்சியில் காட்டுறான். இதுவே நாட்டு மக்களுக்கு முக்கியம். இதுக்காக ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து நீங்க வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டி அந்த காட்சியை இந்த ஏழை மக்கள் பார்க்க வேண்டுமா? இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இவர் உடல்நிலை சரியில்லை, ரைட். திரு ஸ்டாலினுக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லா போயிட்டு உடனே மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டார். அங்க போய் மருத்துவ சிகிச்சை பெற்று வரார். நலமோடு வர வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தினோம், நாங்களும் வாழ்த்தினோம். ஆனா அங்க போய் ஒரு சீன் போடுறார்.
2 நாள் கழிச்சு அங்க இருக்கிற அதிகாரிகளை அழைச்சு டிஸ்கஸ் பண்ணி உடனுக்குடன் இந்த அரசாங்கம் போடுகின்ற ஆணையை அதை நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு டிராமா! 18 நாள் போய் வெளிநாட்டில் உல்லாசமா இருந்தீங்களே, அப்ப எப்ப தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பார்க்க தெரியலையா? தமிழ்நாடு மக்களை நீங்க பார்க்கவில்லையே. 18 நாட்கள் வெளிநாடு போய் தங்கி இருந்தீங்களே, சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்களே, அப்பெல்லாம் அந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, மக்கள் படுகிற துன்பம் தெரியல. ஆனா மருத்துவமனையில போய் ஏதோ ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும் ஆபத்து வந்த மாதிரியும் உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு அதை தீர்வு காண்கின்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க. அம்மா இருக்கின்ற பொழுது பல துறை இன்றைக்கு இருக்குது. ஆனா கல்வித்துறை சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு மாநிலத்தில் கல்வி சிறந்து விளங்கினா அந்த நாடு வளரும், பொருளாதாரம் ஏற்றப்படும், அமைதி கிடைக்கும், வளம் கிடைக்கும், அங்கே சட்ட ஒழுங்கு பேணி காக்க முடியும். அனைத்து வேண்டும் என்றால் கல்வி வேண்டும். அந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது கல்விக்கு, பள்ளி கல்விக்கு, உயர்கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு அதிகமான பள்ளிகளை திறக்கப்பட்டது. ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்று அதிகமாக பள்ளிகளை திறந்து கற்போருடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. அதே போல உயர்கல்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 2021 வரை 11 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 11 16 வரை அதிமுக ஆட்சியில் 14 21 வரை ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மொத்தம் 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 51 மாத காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதற்கென்று திறமை வேண்டும். திறமையில்லாத அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். நான் இது விளையாட்டுக்கு சொல்லவில்லை, சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கிய அரசு அதிமுக அரசாங்கம். பாலிடெக்னிக் கல்லூரி 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியிலே திறக்கப்பட்டது. அதே போல 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 7 சட்ட கல்லூரி அதிமுக ஆட்சியிலே திறக்கப்பட்டு பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி கல்லூரியில் அதிகமாக திறக்கப்பட்டதன் விளைவு இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே கல்வி கற்று பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தோம். 2030 தமிழகம் அடைய வேண்டிய இலக்கை 2019 உயர்கல்வி இலக்கு அடைந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாட்டிலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. நாட்டிலே உயர்கல்வி படிப்பதிலே தமிழ்நாடு முதல் மாநிலம். 2019 20 அதை சாதித்து காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கடுமையான சோதனையான நேரம். அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ஏழைகள் வேலை இல்லாமல் இருக்கின்ற அந்த சூழ்நிலை எங்களுடைய கவனத்திற்கு வந்தவுடன் எல்லா ரேஷன் கடையிலும் ஓராண்டு விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சர்க்கரை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் வசிக்கின்ற இடத்திற்கு அம்மா உணவகத்தின் மூலமாக, சமூக கூடத்தின் மூலமாக சுட்ட சுட்ட உணவு தயாரித்து நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து மக்களுக்கு செய்து மக்களுடைய அன்பை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட ரேஷன் கடையில் மட்டுமல்ல, தடையில்லாம பொருள் கொடுத்தோம். பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்காக எல்லா ரேஷன் குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசா 2500 ரூபாய் கொடுத்தோம். அதிமுக 2500 ரூபாய் இன்னைக்கு பொங்கல் பரிசு கொடுத்தோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும்.
நம்முடைய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் சகோதரிக்கும் நல்ல சேலைகள் ஒவ்வொரு தீபாவளி ஆண்டு வழங்கப்படும். ஏற்கனவே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலகட்டத்தில் எல்லா குடும்ப அட்டைக்கும் விலையில்லா சேலை வேஷ்டி வழங்கப்பட்டது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கல, வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. அப்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான் இருக்கிறாரு. நாங்க சட்டமன்றத்திலே கேட்டோம், ஆனா முறையா பதில் கிடைக்கல. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த அற்புதமான திட்டம் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேஷ்டி சேலை முறையாக கிடைக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அந்த 525 அறிவிப்புகளை ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. ஆனா எல்லா பொதுக்கூட்டத்திலையும், எல்லா அறிக்கையிலையும், எல்லா ஊடகத்திலையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைக்கு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய வெளியில சொல்லிட்டு இருக்கிறார். நிறைவேற்றிருக்காங்களா? நீட்டை ரத்து செய்யும் சொல்றாங்கல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் ரத்து பண்ணாங்களா? அதே போல நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 180 நாளாக உயர்த்தினாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? இப்படி பல திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக திராவிட முன்னேற்ற கழக கட்சி தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இடி ரைடு எப்பொழுது பார்த்தாலும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தூக்கம் தொலைந்து விட்டது. அந்த அளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்பப்போ இடி எந்த அமைச்சர் கதவை தட்டுதுன்னு தெரியல. எல்லா அமைச்சரும் பதிந்து போய் இருக்கிறாங்க. சில அமைச்சர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, ஏறி இறங்கிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில். இதே ஸ்டாலின் செஞ்சுச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாள் முதலமைச்சர் இருந்த போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த கட்சி சேர்ந்த ஒரு நிர்வாகி திமுக தலைவருடைய அவருடைய உத்தரவின் பேரில் என் மீது வழக்கு போட்டாங்க. நெடுஞ்சாலை துறையில் ஊழல் நடைபெற்றது என்று வழக்கு போட்டாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. வழக்கு போட்டவரே வாபஸ் சொன்னாங்க. இல்ல, நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். அப்ப நீதியரசு சொன்னார், வழக்கு போட்டவங்களே இதை வாபஸ் வாங்கல, ஏன் நீங்க நடத்துறேன்னு கேட்டாரு. சொன்னேன், சட்டமன்றத்தில் பேசி பதிவு செஞ்சுட்டாங்க. வெளியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்து விட்டார் என்று மக்களிடத்திலே பரப்பி விட்டார்கள். அதை நான் நிரூபிக்க வேண்டும், இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னேன். நடத்தினேன். நிரபராதி என்று உங்கள் வந்து நிற்கிறேன். நிரபராதி நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை எதிர்கொண்டு அதை வென்று நீதியரசரை தீர்ப்பு பெற்று உங்கள் முன் வரேன். போங்க, இப்படி போய் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் வாய்தா வாங்கிட்டே இருக்கிறாங்க திமுக காரர். இன்னைக்கு இடி ரைடு, நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோங்கிறாங்க. அப்புறம் ஏன் பூட்டி வச்சுக்கிறீங்க? ஏன் ரூம பூட்டுறீங்க? உங்களுக்கு தான் மடியில கிளம்பு இல்ல, வழியில பயம் இல்ல, நீங்க சிறப்பான ஆட்சி, தூய்மையான ஆட்சி அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள்லாம் ஏன் ரூம பூட்டி வச்சுட்டு போறீங்க? திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டும். இருந்தா நீங்க தான் உத்தமராச்ச. அப்படி இருக்கும்போது நீங்க எங்க பயப்படுறீங்க? ஈடி கண்டா. இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் விஸ்வரூபம் எடுத்திருக்குது. இன்னைக்கு ஈடி அதுல 1000 கோடி ஊழல் நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு பத்திரிகையில் செய்தி வெளிவந்திருக்குது. முறைகேடு நடந்ததாக 40,000 கோடி. சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் ஊழல் செய்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இந்த சொத்து வரி உயர்த்தப்பட்டோம் என்று சொன்னாங்க. இன்றைக்கு இது மாநகராட்சி. இந்த மாநகராட்சியில் கடைக்கு 180% வரி. 1000 ரூபாய் கடை வரினா இப்ப 2500 ரூபாய் கடை வரி போடணும். அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வரி கட்டினா இப்ப 2500 ரூபாய் வரி கட்டுவனும் கடைக்காரர் கடை வைத்திருக்கிறவர்கள். அதே போல வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. 1000 ரூபாய் வீட்டு வரி அண்ணா திமுக ஆட்சியில் என்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2000 ரூபாய் வீட்டு வரி கட்ட வேண்டும். அதே போல
குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். குப்பை கூட விட்டு வைக்கல. அது மட்டும் இல்லாம மின் கட்டண உயர்வு இன்றைக்கு முதல் கட்டமாக 3 ஆண்டுக்கு முந்தி 52% மின் கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% உயர்வு. இப்போ 3 ஆண்டு கழிச்சு மின் கட்டண உயர்வு 67% மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. ஆக பீக்க வரல, இன்றைக்கு கடைக்கு பீக்க வரல, அதுக்கு ஒரு ரேட் போட்டு வசூல் பண்றாங்க. தொழிற்சாலைக்கு மின் கட்டண உயர்வு. இப்படி மக்களை வாட்டி வதிச்சு வரி மேல் வரி போட்டு மக்களை துன்புறுத்துகிற அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த மாநகராட்சியில வீட்டு பிளான் அப்ரூவ் பண்றாங்க. அண்ணா திமுக ஆட்சியில 37,800 ரூபாய் கட்டினா போதும் பிளானுக்கு. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 1000 சதுர அடிக்கு 88,000 ரூபாய் கட்ட வேணும். ஆக 37,000 88,000 எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வீட்டு பிளானுக்கு சென்னை நம்முடைய வேலூர் மாநகராட்சியில் வீடு கட்ட வேண்டும் என்றால் பிளான், கடை கட்ட வேணும்னா பிளான், அதை அப்ரூவ் பண்ண வேணும்னா நீங்க 88,000 ரூபாய் கட்டி தான் அப்ரூவ் வாங்கணும். அண்ணா திமுக ஆட்சியில் வெறும் 37,800 ரூபாய். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும். லேப்டாப் தொடரும், தாலிக்கு தங்கம் தொடரும், அம்மா இருசக்கர வாகனம் தொடரும், அம்மா மினி கிளினிக் 2000க்கு 4000 திறக்கப்படும். எதெல்லாம் மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற திட்டத்தை திமுக முடக்கியதோ அத்தனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து தொடரும். அதே போல வேலூர் மைய பகுதியில் 198 கோடியில் அரசு பல்நோக்கு பெட்லேண்ட் மருத்துவமனை கட்டுவதற்கு அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அது தொடர்ந்து இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அறகுறையா திறக்கப்பட்டு அதற்கு தேவையான மருத்துவ கருவி எல்லாம் இல்லை, போதிய டாக்டர் இல்லை, போதிய செவிலியர் இல்லை, மருத்துவ பணியாளர்லாம் இல்லை. இன்றைக்கு மக்களுக்கு போதிய மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு மக்களுக்கு முறையான சிகிச்சை அளிப்பதற்கு தான் இந்த மருத்துவமனையை இந்த பகுதி மக்களுக்கு அளித்தோம். அதை கூட முறையாக செயல்படுத்தாத அரசாங்கம் விடியா திமுக அரசு. அது மட்டுமல்ல, இந்த வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் தோல் தொழில் அதிகமாக இருக்குது. இந்த பகுதியில் அது மட்டும் நகராட்சி, மாநகராட்சி, இன்றைக்கு வேலூர், காட்பாடி, வாணியம்பாடி, அப்புறம் ஆம்பூர், இதெல்லாம் இருக்கிற கழிவு நீர் அங்கே இருக்கின்ற பாலாற்றில் போய் கலப்பதாக எங்கே செய்திகள் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இந்த மாசுபட்ட நீர் இந்த எங்கெங்கெல்லாம் வெளியேறுகிறதோ அங்க ஒரு பேபி கிணறு அமைக்கப்பட்டு செம்பு கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆற்றில் விடப்படும். இந்த திட்டம் அற்புதமான திட்டம். இதை எதற்காக சொல்லிட்டு சொன்னால், இன்னைக்கு பாலாற்றில் இருக்கின்ற நீர் மாசுபடையாமல் பார்க்க வேண்டும், அதே நேரத்தில் தொழில் முடங்காமல் பார்க்க வேண்டும். ஆக தொழில் ஒரு பக்கம் சிறக்க வேண்டும், நதிநீர் மாசுபடாமல் பார்க்க வேண்டும். குடிநீருக்கு இந்த நதிநீரை பயன்படுத்துகின்றோம், விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்றோம். ஆக நீர் சுத்தமாக இருப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொது சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். இதே போலதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நடந்தாய் வாழி காவிரி திட்டம், நான் முதலமைச்சர் பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரை சந்தித்து காவிரி மேட்டூர் டேம் அங்கு திறக்கப்பட்ட நீர் கடல்ல கலக்கின்ற வரை அந்த கரை 2 கரை ஓரமாக இருக்கின்ற மாசுபட்ட நீர், நகரத்திலிருந்து வெளியிடுகின்ற மாசுபட்ட நீர் காவிரி ஆற்றிலே கலந்து மாசுபடுகிறது. அதே போல பவானி சாகரிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர், அதே போல நொய்யல், அதே போல இன்னொரு 6 பேர் வர மாட்டேங்குது. ஆக 4 ஆறுகள் வந்து காவிரி ஆற்றில் நிற்குது. ஆக இந்த அமராவதி அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் இப்படி 4 முனையிலையும் காவிரி ஆற்று வந்து சங்கமாகிறது. இந்த 4 ஆற்றுகளும் அங்கே இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியின்ற அசுத்த நீர் கலந்து நீர் மாசுபடுகிறது. அதை சுத்தகரிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் பாரத பிரதமரை சந்தித்து நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணி பிரதமருக்கு கொடுத்தேன்.
3 ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினேன். இந்த மந்திரி எல்லாம் கிண்டல் அடிச்சாங்க. நாங்களும் மத்தியில் கூட்டணியில் இருந்த திமுக மத்தியில் கூட்டணி இருந்தது, இப்படி நிறைய திட்டத்தை நாங்க கொடுப்போம், ஆனா மத்தியில் நிதி ஒதுக்க மாட்டாங்க, திட்டம் வராதுன்னு சொன்னாங்க. நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். இந்த ஆண்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு ஒத்துக்கொண்டு 11,600 கோடி இந்த நதியில் சுத்தம் செய்வதற்கு, மாசுபட்ட நீர் சுத்தமடைய 11,500 கோடி ஒதுக்கப்பட்டு முதற்கட்டமாக 1000 கோடியில் இந்த பணி துவங்கப்படும் என்று இன்றைய அரசாங்கம், இந்த விடியா திமுக அரசு சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறது. அதே போல இந்த காட்பாடி, அதே போல வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர் இந்த நகரப்பகுதியில் இருந்து வெளியேறுகின்ற அந்த மாசுபட்ட நீர் பாலாற்றிலே கலப்பதை தடுத்து நிறுத்தி அதற்கு சுத்தகரித்து பாலாற்றிலே விடப்படும். நதி நீர் சுத்தமாக இருக்கும். அதே போல வேலூர் மருத்துவமனையில் இருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் சித்தலிபுரம் ஏரியில கலப்பதால அந்த நிலத்தடி நீர் மாசுபட்டு அங்க இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக சொல்றாங்க. பொதுமக்கள் குடிநீர் வசதி குடிநீர் பாதிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அங்கேயும் ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து அங்கே மருத்துவமனையிலிருந்து வெளியேறின அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து வெளியேறுகின்ற அந்த அசுத்த நீரை சுத்தப்படுத்தி ஏரியில் விடப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதே போல இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்த பகுதி எனக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்படாது என்ற ஒரு தவறான செய்தியை திராவிட முன்னேற்ற கழக தலைமை கூட்டணி கட்சியெல்லாம் பரப்பி வருகிறது. அது உண்மைக்கு புறமானது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைப்பது, வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்ப்பதற்காக கூட்டணி அமைக்கிறோம். கொள்கை என்பது நிரந்தரமானது. கொள்கை வேற, கூட்டணி வேற. கூட்டணி என்பது அவ்வப்போது ஏற்படுவது, கொள்கை என்பது நிரந்தரமானது. ஆகவே சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆண்ட கட்சி. அந்த 31 ஆண்டு காலத்தில் சிறுபான்மை மக்கள் பாதிக்கல. சாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. ஒரு அமைதி பூங்காவாக திகழ்ந்த காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம். அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கையை ஏற்று புனித ரம்லான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாகர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் அளவிற்கு சந்தன கட்டைகள் விலையில்லாமல் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து 6 கோடி ரூபாய் மானியம் கொடுத்து வந்தது. அதை திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. உடனே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை தொடர்பு கொண்டு அந்த மானியம் தொடர்ந்து மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள தொடர்ந்து 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இந்த நிதி போதாது, கூடுதலான நிதி வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கேட்டுக்கொண்டிருக்க அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 12 கோடி ஒவ்வொரு ஆண்டு கொடுக்கப்பட்டது. ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹஜ் இல்ல வேண்டும் என்று கேட்டாங்க. அதுக்கு 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அண்ணா திமுக அரசு. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதியும் வழங்கும் திட்டத்தை துவங்கியது அண்ணா திமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகள் எண்ணிக்கை 2400 முதல் 2600 உயர்த்த வேண்டும் என்று கேட்டால் உயர்த்தப்பட்டது. ஓய்வூதியம் 750 இருந்ததை 3000 உயர்த்தி வழங்கியது அண்ணா திமுக அரசு. உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வேண்டும் என்று கேட்டாங்க. 25,000 ரூபாய் மானியம் ஒவ்வொரு வாகனத்திற்கும் கொடுக்கப்பட்டது. வகுப்பாரத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள், தர்காக்கள், பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கிய அரசு அண்ணா திமுக அரசு. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. 2018ஆம் ஆண்டு கஜா புயல் பெரும் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்காவின் குளக்கரை சேதமடைந்தது. நானே நேரடியாக போய் அந்த குளக்கரையை பார்வையிட்டு அதை சீர் செய்வதற்கு 4.25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சரி செய்த அரசு அண்ணா திமுக அரசு. சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல 2019ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் இன்றைக்கு மறைந்த
பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பெயரிலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்த அதிமுக ஆட்சி. 2017 திண்டுக்கல்லிலே ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. கண்ணிமிக்க காயிதே மில்லத் அவர்களுக்கு சென்னையில மணிமண்டபம் அமைத்து அதிமுக அரசு. இவ்வளவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சிறுபான்மை மக்களை இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி, யாருக்கும் அடிமையாக இருந்த கட்சி அல்ல. ஆக 31 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் நலமோடு வளமோடு செல்வத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம், எங்களுடைய அரசுடைய நோக்கம். ஆகவே நாங்கள் ஓட்டுக்காக உங்களை இதை கேட்கவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் பரப்பி வருகிறார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக இதை தெரிவிக்கின்றோம். ஆகவே அதிமுக சிறுபான்மை அரணாக பாதுகாக்கும், கண்ணை இமைபாரை பாதுகாக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருப்பது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்று உலக புகைப்பட தினம். இன்று உலக புகைப்பட தினம், வேர்ல்டு போட்டோகிராஃபி டே. புகைப்படம் என்பது படம் அல்ல, அது ஒரு கலை. நம் வாழ்க்கையில் ஒன்றிணைந்து புகைப்படம் சுபம் துக்கம் மாநாடு பொதுக்கூட்டம் ஏன் போராட்டம் என்றால் கூட புகைப்படம் என்பதை தவிர்க்க இயலாத ஒரு அம்சம். இந்த நேரத்தில் உலக புகைப்பட தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்து முகமாக நம் அனைவரும் செல்போனில் புகைப்படம் எடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.